அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறைகளில் 1,63,00,000 ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக 2016 முதல் 2019 ஆண்டுகளில் சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அதிக பொதுநலம் இருப்பதால் விசாரணை அதிகாரி சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மத்திய சிறையில் கடந்த 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை சிறை கைதிகள் பொருட்கள் தயாரித்த மூலப்பொருட்கள் வாங்கியதில் மற்றும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ததில் 1,63,00,000 அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக சிறைத்துறையில் அந்த தணிக்கைத்துறை மேற்கொண்ட அந்த ஆய்வு அறிக்கைகள் RTI அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த புகார்கள் எழப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கு தானாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த முறைகேடுகள் தொடர்பாக மதுரை சிறைத்துறை எஸ்பியாக இருந்து தற்போது கடலூர் சிறைத்துறை எஸ்பியாக உள்ள ஊர்மிளா உள்ளிட்ட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சிறைத்துறை எஸ்பியாக உள்ள ஊர்மிளா மற்றும் சங்கரசுப்பு, சீனிவாசன், சாந்தி, தனலட்சுமி, வெங்கடேஸ்வரி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் சிறைத்துறை எஸ்பியாக உள்ள ஊர்மிளா தாக்கல் செய்த மனுவில் 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை சிறையில் தொழிற்கூடத்தின் மேற்பார்வை செய்பவர்கள் கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் சிறை அலுவலர்கள் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த இவர்கள் முன்ஜாமீன் கேட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். அந்த உத்தரவின் முக்கியமான சாராம்சங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், தற்போதுதான் 12 சாட்சிகளை விசாரணை செய்யப்பட்டுள்ளனர். 52 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வழக்கு ஒரு முறை மட்டுமே அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு இனமும் கண்டறியப்பட வேண்டும். மேலும் 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டுகளில் சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் அதிக பொதுநலன் இருப்பதால் விசாரணை அதிகாரி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும். சிறைகளில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரணையை உயர்நீதிமன்றம் வழக்கை கண்காணித்து வருகின்றது. வழக்கை விசாரணையையும் முக்கிய நிலையில் இருப்பதால் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது எனவும், இதில் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் எனவும், ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள்.